சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த் ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடைக்கானல் ஸ்டெர்லிங் ரெசார்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட் வந்துட்டு 4 ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து இருக்குது. இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து இந்த ரெசார்ட் வந்து இருக்குது. நான் கொடைக்கானலுக்கு இந்த ரெசார்ட்டுக்கு வர்றது இது வந்து 5வது வாட்டிங்க. ஒவ்வொரு வாட்டியும் தங்கிட்டு போகும்போதும் இந்த கொடைக்கானலில் தங்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த ரெசார்ட்டை விட்டு போகும்போதும் நமக்கு அவ்வளோ மெமரிஸ் வந்து இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி உள்ளே போனோன்னா மேலே இந்த இடத்துல தெரிகிறது வந்துட்டு ரெஸ்டாரண்ட். முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்து ஹோல் ரெசார்ட்டுமே நமக்கு ஒரு கார்டன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டெர்லிங் ரெசார்ட் வந்து கொடைக்கானல்லையே 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்துட்டு லேக் பக்கத்தில் இருக்கும், இன்னொன்று வந்து கொடைக்கானல்லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வில்பட்டி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஸ்டெர்லிங் ரெசார்ட் இருக்கும். இது வந்துட்டு லேக் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் வரதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறும்போது நமக்கு இங்கே ரிசப்ஷன் வந்து இருக்கும். ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே தான் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நமக்கு மத்தியானம் லஞ்சுக்கு, நைட் டின்னருக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வரும், என்ன ஆஃபர்ஸு அதெல்லாம் இங்கேயே அப்படியே முன்னாடியே கொடுத்துருக்காங்க. 499, 799 இது மாதிரி நமக்கு எது வேணுமோ நம்ம இது பண்ணிக்கலாம். ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்பா எல்லாமே இருக்குங்க. நமக்கு எதாவது சர்வீஸ் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து நம்ம தங்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. சில பேக்கேஜஸில் வரவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். இந்த ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸ், ஸ்டாஃபோட சர்வீஸ், அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிற பிஹேவியர் எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்கும் நமக்கு. இங்கே ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளோட ரூம் டீட்டெயில்ஸ் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஆகிடும். நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம், குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் இருப்பாங்க. அதனால் மற்றவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கேயே வந்து சோஃபாலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே ரெஸ்ட் ரூமும் பக்கத்துலேயே இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிசப்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை நான் எடுக்க விட்டுட்டேன். அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வந்தோன்னா இங்கே வந்துட்டு ஆக்டிவிட்டி ரூம் இருக்குது. சின்ன குழந்தைங்க இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 2-3 வயசு குழந்தைங்க விளையாடுறதுக்கு கூட தனியாகவே கிட்ஸ் கார்னர்னே தனியாக இருக்குங்க. இங்கே லைப்ரரியும் இருக்குது. பொதுவாக நாம் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்போது ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே சின்ன குழந்தைகளை வச்சிட்ருக்கிறவங்க வெளியே ரொம்ப போக முடியாது, ரொம்ப குளிராக இருக்கும். இதனால இந்த ரெசார்ட்குள்ளேயே நம்ம ஒரு 11-12 மணி வரைக்கும் சுற்றிட்டுருக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாமல் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கவும் முடியாது. இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே பார்க்க கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பெரியவங்களும் இங்கே விளையாடுறதுக்கு செஸ், கேரம் போர்டு இது மாதிரி நிறைய இருக்குங்க. சிலது மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க, சிலது வந்து சார்ஜஸ் இல்லை. இந்த ஆக்டிவிட்டி ரூமில் குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு வரும்போது கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல் டைம் இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து தங்குறவங்களோட குழந்தைகளை எல்லாம் சேர்த்து உட்கார வச்சு சின்ன சின்னதாக காம்படிஷன் நடத்துவாங்க. ஹேண்ட் ரைட்டிங், ட்ராயிங் இது மாதிரி. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்னதாக கிஃப்ட் எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கும் நிறைய கேம்ஸ் வந்து இருக்கும். இந்த ரெசார்ட்டோட ஸ்டாஃப் வந்துட்டு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே தங்கியிருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. நைட்டு 11-12 மணி வரைக்கும் கூட நம்ம இங்கே தான் இருப்போம். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம் வந்துட்டு மார்னிங் வந்து 8 மணி ஆகுது. இன்னும் யாரும் அவ்வளோவா வரல. கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும்.
அதே மாதிரி நைட் டைம் வந்துட்டு இந்த ரெசார்ட்டோட மொட்டை மாடியில் வந்துட்டு கேம்ப் ஃபயர் போட்டு மியூசிக் போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பாட்டு பாட தெரியல, இல்லை டான்ஸ் ஆட தெரியல அப்படின்னா கூட நம்ம சும்மா உட்காந்து கை தட்டிட்டு கூட இருப்போம். அது அப்போவே நமக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம். அதையும் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அடுத்ததான் இந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குல்லைங்க, நம்ம முன்னாடி வரும்போது இந்த ஒரு சைடில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சைக்கிள் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 1 ஹவருக்கு இவ்வளவு அப்படின்னு இப்போ சார்ஜ் பண்ணுவாங்க. நான் எவ்வளோன்னு கேட்கல. முன்னாடி நான் வந்து தங்கும்போது ஒரு வாட்டி சைக்கிள் எடுத்தோம். அப்போ வந்துட்டு 1 ஹவருக்கு வந்து 60 ருபீஸ் வாங்கினாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியல. ரெசார்ட்டில் வந்துட்டு சைக்கிள் ரெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரியே லேக்கை சுற்றியும் நிறைய பேர் வந்துட்டு சைக்கிள் வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபுல் லேக்கையுமே நம்ம சைக்கிளில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வரலாம். லேக் வந்துட்டு மொத்தமாக வந்து 5 கிலோமீட்டருங்க. நம்ம போகும்போதுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். 2 பேர் ஒரே டைமில் உட்காந்து ஓட்டுற மாதிரி சைக்கிளும் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சைக்கிள் ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் ஓட்டும்போது முடிஞ்ச வரைக்கும் பகல் டைம்லேயே போயிடுங்க. ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு அப்புறம் இருட்டினதுக்கப்புறம் நீங்கள் போகாதீங்க. ஏன்னா நம்ம ஃபுல் லேக்கையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டும்போது நமக்கு நல்லா வெளிச்சமாக தெரியும் போது நமக்கு நல்லாயிருக்கும். இருட்டினதுக்கப்புறம் அது அவ்வளோ சேஃபாகவும் இருக்காது. இந்த ரெசார்ட்டில் இருந்து பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு அந்த லேக் வந்து நல்லா தெரியுங்க. இப்போ அந்த ரிசப்ஷனில் இருந்து மாடிக்கு நம்ம மொட்டை மாடிக்கு போயிட்டுருக்கோம். மொட்டை மாடியில் தான் நைட் டைமில் வந்துட்டு இந்த கேம்ப் ஃபயர்லாம் போடுவாங்க. நான் நைட்டும் போகவே இல்லைங்க, சீக்கிரமாக தூங்கிட்டேன். அதனால் சும்மா மொட்டை மாடி எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் காமிக்கிறேன். இதில் தாங்க கேம்ப் ஃபயர் வந்து போடுவாங்க. நேற்றும் நான் வந்து வராமல் மிஸ் பண்ணிட்டேன். நைட் டைம் பார்த்தோன்னா இந்த இடமே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மொட்டை மாடியிலேருந்து இந்த ரெசார்ட்டோட ஃபுல் வியூவை வந்து பார்க்கலாங்க. இங்கே மொத்தமாக 200 ரூம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் ஃபுல் ரெசார்ட்டையுமே நடந்து போக முடியலைங்க, ஏன்னா அவ்வளோ இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம மற்ற ஊரில் போய் லாட்ஜில் தங்கும்போது பார்த்தோன்னா அடுத்தடுத்து ரூமெல்லாம் ரொம்ப நெருக்கமாக ஏதோ அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இருக்காதுங்க. ஒவ்வொரு ரூமுமே தனியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன வீடு மாதிரி இருக்கும். காட்டேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வில்லா மாதிரி கொடுத்துருப்பாங்க, தனியாக ரூம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் நிறைய வந்து இடம் விட்டுருப்பாங்க. ரெசார்ட்டுக்கு உள்ளேயே சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து ஊஞ்சல், குழந்தைகளுக்கு வந்துட்டு சின்னதாக பார்க் மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடைக்கானல் வந்துட்டு ஊருக்குள்ளே நம்ம என்னென்ன சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதே அளவுக்கு இந்த ரெசார்ட்டையும் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஆசையாக இருக்கும். இந்த ரெசார்ட்குள்ளே நடக்கிறதே நமக்கு ஏதோ ஹில்ஸில் நடக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா அவ்வளோ மலை மேலே ஏறுற மாதிரி அப்படி இருக்கும். இதனால் முன்னாடி ரிசப்ஷனில் இருந்தே நம்ம ரூமுக்கு போகிற வரைக்குமே நமக்கு நம்ம லக்கேஜை தூக்கிட்டு நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது. அவங்களே அங்கே எலக்ட்ரிக் கார் வச்சுட்டு நம்மளுடைய லக்கேஜ் அப்புறம் நம்மளையும் ஏற்றிட்டு நம்ம ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு நம்மளுடைய லக்கேஜையும் ரூமில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ரூம் வந்து வெக்கேட் பண்ணும்போதும் நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க அதே மாதிரி எலக்ட்ரிக் காரில் நம்மளுடைய லக்கேஜ் அப்புறம் நம்மளையும் கூட்டிகிட்டு போய் ரிசப்ஷன் வரைக்குமே விட்டுருவாங்க. இந்த வீடியோவை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் நாங்கள் தங்கின ரூம், அதுக்கப்புறம் கொடைக்கானலில் நாங்கள் சாப்பிட்ட வெஜ் அப்புறம் நான்வெஜ் ஹோட்டல், அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் பார்த்த சில இடங்கள், அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்னு எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.